அதையெல்லாம் தோண்டி எடுத்து அதெல்லாம் இப்போது கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணியிருக்கிறோம். இன்னும் எத்தனை கோடி ஊழல், எத்தனை லட்சம் குடல் தோண்ட வருமோ எங்களுக்கே தெரில. ஒவ்வொரு முகமுடியாக கிழியுது. ஐயோ, இந்த விஜய் ஒவ்வொரு கதையாக எடுத்து வெளியில் விட்டுருவான் போலேன்ட்டு திரும்புகிற பக்கம்லாம் கதறல் கதறல் கதறல், காதலேருந்து ரத்தம் வராத குறை. திமுகவுக்கு வந்து மரண அடி, இதுவரைக்கும் திமுக கண்டிராத அடி. திமுக வந்து தொடங்கினதுல இருந்து 1949ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் எடுத்தீங்கன்னா திமுக வந்து இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு மரண அடி கரூர்ல விஜய் அவர்கள் அந்த 12 to 15 நிமிஷ ஸ்பீச்ல கொடுத்திருக்காங்க. இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலில் திமுகவினுடைய வேலைகள் ரொம்ப சீரியஸா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? திமுகவே சீரியஸா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இல்ல, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக பொறுத்த வரைக்கும் குற்றுயிர் குறையூரா தான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இங்க கரூர்ல விஜய் விட்ட இந்த ராக்கெட்டுகளை பொறுத்த வரைக்கும் அண்ணா அறிவாலயம் மட்டுமல்ல, லண்டன்ல அவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் ஹோட்டல்லையும் இந்த ஏவுகணை தாக்குதல்கள் அங்க விழுந்திருக்கும். அந்த அளவுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கே திமுக ஆடி போயிருக்காங்க, தீய சக்தி ஆடி போயிருக்கிறது. இனி நாம ஒன்னொன்னா கிளற போறோம், ஒன்னொன்னா தோண்ட போறோம். இவங்க எல்லாம் என்னாக போறாங்க அப்படிங்கிற கரூர் கம்பெனி ஓனர் வந்து அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. ஓடி 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 மறைஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் சிஎம் முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொருத்தர் சிங்கப்பூர்ல போய் அட்மிட் ஆயிட்டாரு, சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாரு. ஆனா லண்டன் சென்றிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை சொல்லல. இன்னும் வரப்போற நாட்கள்ல உங்க அரசனுடைய அந்த விஸ்வரூபத்தை நீங்க பாப்பீங்க. பேசுங்க பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமேல் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. விஜய் விட்ட ஒவ்வொரு ராக்கெட்டுகளுமே வந்து பாத்தீங்கன்னா அண்ணா அறிவாலயத்துடைய ஒவ்வொரு செங்கல்களாக பேர்த்து செல்லக்கூடிய நிகழ்வாகத்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசிய அந்த 12-15 நிமிட ஸ்பீச்சை வந்து தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியில தான் ஈடுபட்டாங்க. ஆனா தடுத்து நிறுத்த முடியல. ஏன்னா இன்னைக்கு பேசின பெரிய அளவில் ஃபயர் ஆயிருச்சு. லஞ்சம் யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க, ஏற்கனவே வந்து நாங்க வாங்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. இப்போ மக்கள் நீங்க யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க, சிஎம்மோட பேரை சொல்லுங்க அப்படிங்கும் போது எந்த ஆபீஸ்லயாவது ஒரு அதிகாரி வந்து இந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க, இப்படிலாம் பண்ணா நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா? யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டுலாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான்டா எனக்கு முக்கியம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு கரூரில் விஜய் அவர்கள் பல நலத்திட்டங்கள், குறிப்பாக அவருடைய ஸ்பீச் வந்து தமிழ்நாடே காத்துக்கிட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 12லேருந்து ஒரு 15 நிமிடங்கள் கிட்ட அந்த ஸ்பீச் வந்து இருக்குது. இந்த ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஸ்பீச் பேசும்போது ஒரு நடிகரனுடைய சாயல் வந்து சில இடங்களில், ஏன் பல இடங்களில் தென்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எனக்கு தோணுச்சு. எப்படி இருந்தது இந்த ஸ்பீச்? முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியல் களம், அதாவது இந்திய அரசியல் களத்திலேயே எந்த ஒரு முதலமைச்சரும் பேச முடியாத, எதிர்காலத்திலையும் பேசுவார்களா அப்படிங்கிற கேள்வியை உருவாக்கக்கூடிய வகையில் தான் நான் இந்த பேச்சை பார்த்தேன். காரணம் என்ன அப்படின்னா, நேரடியாகவே சவால் விட்ட விதம். அதாவது யாருமே லஞ்சம் கொடுக்காதீங்க, லஞ்சம் கேட்டால் என் புள்ள இருக்கான், என் மாமன் இருக்கான், என் அண்ணன் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் யாருமே, எந்த ஒரு அரசியல் தலைவர்களுமே தேர்தல் களத்தில் மக்கள்கிட்ட சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்த வெளிப்படையாகவே பொது வெளியில் ஒரு சிஎம் அவர்கள் முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் நான் முக்கியமானதாக பார்க்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, இனி எந்த ஒரு அதிகாரிகளாவது
யாரிடமாவது லஞ்சத்தை கேட்பார்களா அப்படிங்கிற கேள்விதான் இங்க இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு முதலமைச்சரே வெளிப்படையாக நீங்க கொடுக்காதீங்க. ஏற்கனவே தேர்தல் காலத்துல சொன்னாங்க, லஞ்சம் இல்லாத ஒரு அரசை உருவாக்குவோம், ₹1 கூட எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. அந்த ₹1 கூட எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படை தன்மையோடு விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான் 108 தொகுதியில தாவேகாவை அசூர வெற்றி பெற வைத்த நிகழ்வு. அதுல முக்கியமான நிகழ்வே இதுதான். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்போ 2 மாத காலம் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆட்சியிலையும் ஊழலை ஒழிப்பதற்காக பிஎஃப் பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற நிலையில பணம் கலெக்ட் பண்ணிய விஷயங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தாவேகா அரசு முன்னோக்கி பாயக்கூடிய நிகழ்வு தான் தாவேகாவை மற்ற கட்சிகளிடமிருந்து மற்ற ஆட்சியாளர்களிடமிருந்து வேறுபடுத்தி ஒரு உயர்வான நிலையில காமிச்சுக்கிட்டு இருக்கு. இதைத்தான் மக்கள் பரவலாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்கும் பத்திரிகையாளராகவும் நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படியான சூழ்நிலையில் தான் இப்ப வெளிப்படையாகவே லஞ்சம் யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க. ஏற்கனவே நாங்க வாங்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. இப்போ மக்கள் நீங்க யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க, சிஎம்மோட பேரை சொல்லுங்க அப்படிங்கும் போது எந்த ஆபீஸ்லயாவது ஒரு அதிகாரி இந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு ஒரு ₹1000 கொடுங்க, இல்ல ஸ்கூல் ரெனிவல் பண்றதுக்கு ஒரு ₹10 லட்சம் கொடுங்க, இல்ல ஸ்கூல் பஸ்ஸை ரெனிவல் பண்றதுக்கு ஒரு ₹20,000 கொடுங்க, இல்ல ஒரு ஷோரூம்ல போயிட்டு ஒரு பைக் சேல்ஸ் ஆச்சுன்னா நமக்கு ₹1400 கொடுக்கணும் ஒரு பைக் சேல்ஸ் ஆனா ஒரு ஷோரூம்ல. ஆமா, இதே போல பல்வேறு நிலைகள்ல ரெனிவல் பண்றதுக்கு, லைசன்ஸ் வாங்குவதற்கு, அரசு வேலை வாங்குவதற்கு, எல்லா நிலைகள்லயும் சரி, அதாவது சிஎம் லெவல்ல இருந்து கடைக்கோடி நிலையில இருக்கக்கூடிய மட்டும், அதாவது கோடிகள்ல இருந்து அந்த ₹1 வரைக்கும் எந்த ஆபீசர்ஸ் ஆவது இனி தைரியமாக மக்களிடத்துல இல்ல ஒரு ₹500 கொடுத்தா தான் இந்த வேலையை முடிப்பேன் அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா சிஎம் அவர்களே வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. அப்படிங்கும் போது இந்த பயம் அதிகாரிகள் மட்டத்திலையும் பெரிய அளவுல ஓங்கி ஒலிக்கும். அப்போ பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு மாற்றம் அப்படின்னு நாம பார்க்க முடியும். சும்மா ஆட்சிக்கு வரும்போது ஒரு வாக்குறுதியை கொடுப்பது, சீட்ல அமர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா ஆபீஸ் போட்டு அலுவலகங்கள் போட்டு அதுல லட்சக்கணக்கான ரூபா கொடுத்து வேலைக்கு ஆளமர்த்தி பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற அடிப்படையில எல்லா நிலைகளையும் வசூல் செய்வது, இப்படி ஆட்சி செய்தவர்கள் மத்தியில விஜய் அவர்களுடைய இந்த வெளிப்படை தன்மை தான் அந்த டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தையுடைய வெளிப்பாடாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, திமுக பத்தி நிறைய திமுகவுக்கு மரண அடி, இதுவரைக்கும் திமுக கண்டிராத அடி. திமுக தொடங்கினதுல இருந்து 1949ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் எடுத்தீங்கன்னா திமுக இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு மரண அடி கரூர்ல விஜய் அவர்கள் அந்த 12 to 15 நிமிஷ ஸ்பீச்ல கொடுத்திருக்காங்க. விஜய் விட்ட ஒவ்வொரு ராக்கெட்டுகளுமே பாத்தீங்கன்னா அண்ணா அறிவாலயத்துடைய ஒவ்வொரு செங்கல்களாக பேர்த்து செல்லக்கூடிய நிகழ்வாகத்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிஎஃப் பத்தி அடிச்சுட்டாங்க, பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற நிலையில பண்ணீங்க. அதே நேரத்தில் திமுக அப்படிங்கிற பேரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல தான் அந்த திமுக அப்படிங்கிற பேரையே முதலமைச்சர் அவர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. மற்ற இடங்கள்ல எல்லாம் தீய சக்தி அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்காங்க. அப்போ திமுக அப்படிங்கிற பெயர் மங்கி போய் இப்போ தீய சக்தி அப்படிங்கிற பெயர் மேலோங்கி வரக்கூடிய ஒரு நிலையாத்தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். தீய சக்தி தீர்ந்து போன சக்தி, அதிமுக தீர்ந்து போன சக்தி, இந்த நிலையில தான் பயன்படுத்தி இருக்காங்க. அதே நேரத்தில் ஊழல் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் வெளிப்படையாகவே ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற நிலையில அடிச்சிருக்காங்க. உங்க ஆட்சியில இவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது, அநியாயம் நடந்திருக்கிறது, பார்ட்டி ஃபண்ட் கலெக்ட் பண்ணிருக்கீங்க, மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தாறுமாறான ராக்கெட் 4 திசைகள் இருந்தும் விடப்பட்டிருக்காங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் லண்டன்ல இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க கரூர்ல விஜய் விட்ட இந்த ராக்கெட்டுகளை பொறுத்த வரைக்கும் அண்ணா அறிவாலயம் மட்டுமல்ல, லண்டன்ல அவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் ஹோட்டல்லையும் இந்த ஏவுகணை தாக்குதல்கள் அங்க விழுந்திருக்கும். அந்த அளவுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் மட்டத்துல பெரிய ஒரு அதிர்வலையை உருவாக்கி இருக்கும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இவர்களுடைய நடுக்கம் பயத்துக்கான காரணத்தையும் சிஎம் அவர்கள் சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, அவன் வந்துட்டான்டா, இனி ₹1 கூட எடுக்க முடியாதுடா, எடுத்தவங்களையும் விட மாட்டான், அந்த லெவல்ல நம்ம ஒரு ஆட்சியை கொடுக்க போறோம், ஒரு எங்களுடைய விஸ்வரூபத்தை இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க பார்க்க போறீங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கே திமுக ஆடி போயிருக்காங்க, தீய சக்தி ஆடி போயிருக்கிறது. இனி நாம ஒன்னொன்னா கிளற போறோம், ஒன்னொன்னா தோண்ட போறோம், இவங்க எல்லாம் என்னாக போறாங்க அப்படிங்கிற வரிகளையும் சிஎம் சொல்லியிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த திமுகவுடைய அமைச்சரவை, திமுக ஆட்சியில் இருக்கும் போது இருந்த அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் 33 அமைச்சர்கள் இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் இனி ஒரு அமைச்சர் கூட தூங்க முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. ஏன்னா துறை வாரியாக ஊழல் நடந்திருக்கிறது, எல்லா துறையிலுமே பரவலாக ஊழல் நடந்திருக்கிறது, ஃபண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, டெண்டர் விட்ட விஷயங்கள் எல்லாம் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி வெளிப்படையான ஒரு அட்டாக்கையும் சிஎம் அவர்கள் வச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
அந்த கரூர்ல ஏற்பட்ட அந்த துயரச் சம்பவம் 41 பேர் பலியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நினைவு சின்னங்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சிஎம் அவர்கள் முன் வச்சிருக்காங்க. நாம கடந்த வீடியோக்குள்ள கூட பேசணும். இந்த 41 பேர் இறந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது தளபதி விஜய் அவர்களுடைய இதயத்துல ஒரு வடுவாக இருக்கிறது. இந்த வடு வந்து அவர் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அந்த இதயத்திலேயே தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு துயர சம்பவம். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நாமக்கல்ல இருந்து கரூருக்கு செல்லும் போது நம்பித்தான் போனாங்க. இப்படி ஒரு குழி தோண்டி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியாம நம்பித்தான் போய் இது போன்ற ஒரு நிலையில மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சோம். அதே போலதான் இன்னைக்கு பேசும்போது கூட சிஎம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அரியலூர்ல முடிச்சுட்டு பெரம்பூருக்கு வரும்போது பெரம்பலூர் போலீசார் வந்து எங்களுக்கு அலர்ட் பண்ணாங்க, கூட்டம் அதிகமா வந்துட்டாங்க, சோ கிரௌட் அதிகமா இருக்கு, நேரமும் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆயிருச்சு, அதனால வந்து நீங்க பெரம்பலூர் போறது ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அலர்ட்டை வைக்கும் போது காவல்துறையினருக்கு ஒபே பண்ணி நாங்க அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு சென்றோம். பெரம்பலூர் மக்களிடத்திலையும் மன்னிப்பு கேட்டிருந்தோம். அதே போலதான் நாமக்கல்ல வந்து நாங்க நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கரூருக்கு வரும்போது இந்த கரூர் போலீஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அலர்ட்டும் கொடுக்கல. நாடகத்தை அங்க காவல்துறையினர் அரங்கேற்றினாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி பண்ணா அப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணா இப்படி பண்ணுங்க, அப்படி போனா இப்படி போங்க அப்படிங்கிற தகவல்களை யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. அப்போ முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்படியான சூழ்நிலையில காவல்துறை ஏன் இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வெளிப்படையாகவே முன் வச்சிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நினைவு சின்னம் வைக்கப்படுகிறது அப்படின்னா அதுல இறந்து போனவர்களுக்கு நினைவு சின்னம் வைக்கப்படுகிறது அப்படின்னா அந்த நினைவு சின்னம் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் திமுக மீது மிகப்பெரிய ஒரு கரை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். திமுகவை அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நினைவுபடுத்தக்கூடிய வகையில் தான் அந்த நினைவு சின்னம் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா எங்களுடைய ஆட்சி காலம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சராக அரியணை ஏறி இருந்த 5 ஆண்டு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது திமுகவுக்கு வருடம் இல்ல டெய்லி நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை அவங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா அதை அகற்றிட்டாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான அடையாளம் இல்ல நினைவு சின்னங்களை பொறுத்த வரைக்கும் அகற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் சட்ட ரீதியான நீதிமன்றம் அப்படிங்கிற நிலையில போவாங்க. நீதிமன்றம் போனாலும் இது வந்து அகற்றுவதற்கான ஆணை வந்து கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு கூட நீதிமன்றத்தில் விவாதங்கள் வரும்போது ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார ரீதியான உதவிகளை அரசு செய்யக்கூடாது, ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னா கேள்விகளை தான் நீதி அரசர்கள் முன் வச்சிருக்காங்க. அதனால வந்து பணி ஆணை கொடுக்கலாம், இந்த வழக்கை வந்து தள்ளி வைக்கிறோம் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வைக்கிறாங்க. பாத்தீங்கன்னா பல நிலைகள்ல இவங்க செயல்பட்டாங்க. ஆனா எந்த நிலையிலையும் கரூருக்கு செல்வதில் விஜய் அவர்களை தடுத்து நிறுத்த முடியல, எந்த முட்டுக்கட்டையுமே தடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசிய அந்த 12-15 நிமிட ஸ்பீச்சை வந்து தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியில தான் ஈடுபட்டாங்க. ஆனா தடுத்து நிறுத்த முடியல. ஏன்னா இன்னைக்கு பேசின பெரிய அளவுல ஃபயர் ஆயிருச்சு. அப்போ பாத்தீங்கன்னா அங்க நடந்த சம்பவம், அப்ப கரூர் போலீசார் நாடகம் ஆடினாங்க, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அதாவது நடந்த சம்பவத்தை சிஎம் அவர்கள் தன்னுடைய வாயினாலேயே அந்த சம்பவம் நடந்த போதில போட்டு உடைச்சிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இது திமுகவுக்கு இன்னும் மென்மேலும் ஒரு பெரிய ஒரு அடி, சம்மட்டி அடி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே நேரத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கரூர் கம்பெனி ஓனர் வந்து அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க, ஓடி 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 மறைஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் சிஎம் முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொருத்தர் சிங்கப்பூர்ல போய் அட்மிட் ஆயிட்டாரு, சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாரு. ஆனா லண்டன் சென்றிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை சொல்லல, இன்னொருத்தர் ஓடிட்டாரு. இனி இருக்க போறவங்க என்னாக போறாங்க அப்படிங்கிற நிலையில தான் சிஎம் அவர்கள் கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் மீது எனக்கு ஒரு பாசம் இருக்கிறது, தனிப்பாசம் இருக்கிறது அப்படிங்கிற தகவலையும் ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த பாசம் என்ன அப்படிங்கிற கேள்விதான் இப்போ இமாலய கேள்வியா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அரசியல்வாதியாகத்தான் விஜய் அவர்கள் இப்ப பேசுறாங்க. ஒரு நாட்டுடைய நடிகர் மாநில தென்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அதாவது விஜய் அவர்களுடைய ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் அப்படிங்கிற ஸ்பீச்சே கிடையாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மற்ற தலைவர்களை போல எழுதி வச்சு படிச்ச விஷயம் எல்லாம் இல்ல, அவருடைய மனசுல இருந்து ஃப்ளோவா வந்த விஷயங்கள்லாம். நான் சிஎம் அவருடைய பேச்சை எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் விரும்பக்கூடிய பேச்சு. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதும் சரி, அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதும் சரி, எழுதி வச்சு அது இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே பிறலாமல் அறலாமல் அப்படியே படிக்கக்கூடிய நிலையை நம்ம பார்த்திருக்கோம். ஒரு அரசு ப்ரோக்ராம்கள் அப்படின்னா அதுல இப்படித்தான் படிப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் யதார்த்தமான பேச்சு, எல்லாரோடும் எல்லா மக்களோடும் ஊடுருவி இருக்கக்கூடிய உறவை வளர்க்கக்கூடிய ஒரு பேச்சு. அதாவது கரூர்ல வந்து விஜய் அவர்கள் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தாலும்
நான் இந்த ஸ்டேஜ்ல பேசக்கூடியது உங்க வீட்டு பிள்ளையா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களோட வீட்டுடைய ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, ஒரு பிள்ளையாக, ஒரு தாய் மாமனாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நிலையில தான் அவருடைய பேச்சு இருந்தது. அப்போ இந்த பேச்சை நான் எப்படி கவனிக்கிறேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் லைக் பண்ணக்கூடிய அவர்களுக்கு பிடித்தமான ஒரு பேச்சு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு அரசியல் களமே தலைகீழாக மாறி இருக்கிறது. தாவேகாவுடைய வருகைக்கு பிறகு 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் முற்றிலுமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவங்களே ஏத்துக்கிறாங்க, திமுகவும் ஏத்துக்கிறது. அதனாலதான் அந்த தேர்தல் களத்தில் தோல்வி கண்டதற்கான ஆய்வுகள், கட்சியை மறுசீரமைப்பு பண்ணுவதற்கு ஒரு டீம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, தாவேகா வந்த பிறகு டோட்டலா மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இது தேர்தல் மாற்றம் மட்டும் கிடையாது, மக்களிடத்திலேயும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த மக்களுடைய மாற்றத்திற்கு ஏற்ற வகையில திமுக வந்து மாற்றி அமைச்சோம் அப்படின்னா தான் எதிர்வரக்கூடிய தேர்தல்கள்ல திமுக தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிற நிலையில தான் திமுக வந்து பாத்தீங்கன்னா மறுசீரமைப்பு குழு எல்லாம் அமைச்சு அங்க என்னென்ன பண்ணலாம், எப்படி மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற நிலையில போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய பேச்சை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கான ஒரு பேச்சா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். யதார்த்தமான பேச்சு, யதார்த்தமான வார்த்தைகள், அதே நேரத்தில் வந்து எதிரிகளை குலை நடுங்க விடக்கூடிய வகையிலான பேச்சுக்கள், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாரும் விரும்பக்கூடிய பேச்சு, இப்படியான ஒரு பேச்சா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க நடிகராக அவருடைய பேச்சு இருந்தது அப்படிங்கிற கருத்துக்களை கேட்டீங்க. நடிகராக அவருடைய பேச்சு இல்ல, இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதியாக விஜய் அவர்கள் இந்த மேடையில வந்து முழங்கி இருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற நிலையை கடந்து அங்க அவர் வந்து மைக்கில பேசும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அங்க வந்து ஒரு கட்சியுடைய தலைவராக ஒரு அனல் பறக்கக்கூடிய ஒரு பேச்சுக்களை பேசி இருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே சார், அப்ப அந்த பாசத்துக்கு பின்னணியில இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்ன பாய்சனா? அந்த பாசத்துக்கு பின்னணியில இருக்கக்கூடியது அப்படின்னா ரெண்டு விஷயங்கள்ல பார்க்கலாம். என்ன அப்படின்னா வந்து முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி ஏற்ற உடனே நேரடியாகவே ஸ்டாலின் அவருடைய இல்லத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ தாவேகா பொறுத்த வரைக்கும் எல்லா தலைவர்களையும் பார்த்தாங்க, ஸ்டாலின் அவர்களையும் பார்த்துட்டாங்க. திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் வந்த கட்சி எதற்காக போய் ஸ்டாலினை மீட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விகள் கூட முன்வைக்கப்பட்டது. நாம கூட அந்த கேள்விகளை முன் வச்சோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது வேற ஒரு விஷயம். அதே நேரத்தில் ஆட்சி நிர்வாகம் அப்படின்னு வரும்போது விஜய் இப்படித்தான் இருப்பார் அப்படிங்கறத சொல்லக்கூடிய வகையில் தான் ஆட்சி வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட பாசம் அப்படிங்கிற நிகழ்வை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, கரூர்ல இந்த 13-14 நிமிடங்கள் சிஎம் அவர்கள் பேசிய நிகழ்வை வச்சு நாம் பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட பாசம் இருக்கிறது அப்படின்னா, கரூர் இன்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க ஏற்கனவே பேசி இருக்காங்க. அப்போ சிஎம் சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுடைய கண்ட்ரோலான காவல்துறை இருந்தது அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அமைச்சரவை என்னென்ன நடந்தது, என்னென்ன விஷயங்கள், பிஎஃப் அப்படிங்கிற விஷயத்தையும் முன் வச்சிருக்காங்க. அப்போ தனிப்பட்ட பாசம் அப்படின்னா உங்களை வந்து நான் வந்து விட்டு வைக்க மாட்டேன் அப்படிங்கிற நிலையில ஒரு மிரட்டல் தொனியில பேசி இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் தான் உருவாகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு முழுக்க நீங்க தான் காரணம். அதாவது என்ன அழிக்கணும், என்னுடைய கட்சியை முடக்கணும் அப்படிங்கிற நிலையில ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டு அந்த சதி திட்டம் நிறைவேற்றக்கூடிய வேலையில ஈடுபட்டது உங்களுடைய கடைக்கண் பார்வை இருக்கிறது. அதனால வந்து உங்களை நான் விட்டு வைக்க மாட்டேன். அதே நேரத்தில் என் மக்களும் வந்து 41 பேர் இறந்திருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்கல, ஒரு விடியல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு மக்களுடைய பணம் பெருமளவு கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறது. பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற பேர்ல கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால உங்க மேல ஒரு தனிப்பட்ட பாசம் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்க தான் அதற்கு தலைவர், திமுகவுக்கு தலைவர் அப்படிங்கிறனால உங்க மீது எனக்கு ஒரு தனிப்பட்ட பாசம் இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களாகத்தான் நான் சிஎம் அவருடைய பேச்சை பார்க்கிறேன். இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலில் திமுகவினுடைய வேலைகள் ரொம்ப சீரியஸா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? திமுகவே சீரியஸா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக பொறுத்த வரைக்கும் ஏதோ குற்றுயிர் குறையுயிரா தான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சிஎம் அவர்கள் சொல்லிட்டாங்க. 5 நிமிஷமே நான் தான் பேசினேன், மக்களை நீங்க வந்து கொத்து பரோட்டா போட்டீங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாளுக்கு நாள் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து மாஸ் ஏறிக்கிட்டே தான் இருக்கு. அதாவது விஸ்வரூபத்தை பாப்பீங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சுட்டாங்க. மக்களுடைய வரவேற்பு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து பெருமளவு கூட்டம். நான் கேட்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் அதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். வெளிப்படையாக சிஎம் அவர்கள் அங்க தெரிவிச்சாங்க, அதாவது யாரும் லஞ்சம் கொடுக்க கூடாது, அதே நேரத்தில் ₹1 பணம் கூட நாங்க எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படையாக தொடர்ச்சியாக தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து திமுக தலைமையினால இதே கருத்துக்களை வெளிப்படையாக மேடையில பேச முடியுமா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்தையாவது சொல்ல முடியுமா? யாரும் யாருக்கு லஞ்சம் கொடுக்காதீங்க, யாராவது லஞ்சம் கேட்டால்
என்னுடைய பேரை சொல்லுங்க, நான் உங்களுக்கு அப்பாவாக இருக்கேன், நான் தான் உங்களுடைய அப்பா, அப்பாவுடைய பேரை சொல்லுங்க. அப்பான்லாம் சொல்லியிருக்காருங்க. அல்ல அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல முடியுமா மக்களிடத்துல அப்படின்னு கேள்விதான் இருந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த லஞ்சம் வாங்குவதற்கு யாரெல்லாம் முக்கிய காரணமாக இருந்தாங்க அப்படின்ற விஷயம் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே தெரியும். லஞ்சம்னா பாத்தீங்கன்னா அதிகாரிகள் வாங்குவது மட்டும் லஞ்சம் கிடையாது, அரசியல்வாதிகள் கலெக்ட் பண்ணுவது லஞ்சம் தான். பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற அடிப்படையில மிரட்டி வாங்கக்கூடிய பணமும் லஞ்சம் தான். அப்போ பாத்தீங்கன்னா இப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் இளைஞர்கள் படை தாவேகா பக்கம் பெருமளவு இருக்கிறது. அதிமுக திமுக போன்ற கட்சிகள் தேய்பிரியை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவுல இருந்து சாரை சாரையாக இந்த பக்கம் வந்துட்டாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் 70-75% கரைஞ்சு போயிட்டாங்க. தாவேகாவுடைய வருகை 2026 தேர்தலில் வெற்றி, அதிமுக 75% கரைஞ்சு போயிட்டாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போதான் கரைய துவங்கி இருக்காங்க. அதற்கான முதல் நிலையில நாம யாரை சொல்லலாம் அப்படின்னா, திமுகவுடைய எம்பி ஜெகத் ரட்சகருடைய மகனே இந்த பக்கம் ஓடி வந்துட்டாங்க. அவரை தடுத்து நிறுத்தக்கூடிய நிலையில திமுக தலைமை இல்ல. ஒரு எம்பி உடைய மகனே இந்த பக்கம் வர்றாங்க அப்படின்னா தடுத்து நிறுத்த முடியாத நிலையில தான் திமுக தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அதே போலதான் திருச்சி சிவா அவர்களுடைய மகள் காயத்ரி அவர்களும் தாவேகாவுல மெம்பராக இருக்காங்க. அழகிரியுடைய மகள், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப இதுல எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, உங்க கட்சியில முக்கியமான பதவிகள்ல இருக்கக்கூடியவர்களுடைய வாரிசுகள் எல்லாம் என்ன காரணத்துக்கு தாவேகா பக்கம் வர்றாங்க அப்படின்னா, திமுக செல்லரிச்சு போன கட்சி, இனி திமுகவால் எழுந்து நிற்க முடியாது. விஜயர்களுடைய வருகை திமுகவுடைய பேஸ்மெண்ட்டை ஃபுல்லா காலி பண்ணிட்டாங்க. ஏதோ பில்டிங் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. எந்த நிமிடம் வேண்டுமென்றாலும் பில்டிங் அடிக்கிற காட்டுல சாஞ்சு விழலாம். அதனால திமுகவில் இனி எதிர்காலம் கிடையாது அப்படிங்கிற நிலையில தான் அவர்களுடைய வாரிசுகள் இந்த பக்கம் வர்றாங்க அப்படின்னாலே இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது திமுகவுடைய பில்லர்களாக இருந்தவர்களுடைய வாரிசுகளே இந்த பக்கம் வர்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் யார் பக்கம் செல்வாங்க? மக்கள், ஏன்னா இவர்களால பாதிப்படைஞ்ச மக்கள் யார் பக்கம் செல்வாங்க? வேலை வாய்ப்பு இல்ல, அதே நேரத்தில் எந்த விதமான ஒரு வளர்ச்சி விஷயங்களும் கிடையாது. ஒரு அரசு வேலை அப்படின்னாலும் பல லட்சங்கள் கொடுத்து தான் அரசு வேலை வாங்கணும். இப்படியான ஒரு சூழ்நிலையில வதங்கி போய் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யார் பக்கம் வருவாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தாவேகா பக்கம் தான். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படின்னா அங்கு கரூர்ல பேசின வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் இப்ப லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கியிருப்பாங்க பாத்தீங்களா, 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் கோடி கொடுத்து வாங்கினவர்கள் கூட ஐயோ தாவேகாவுடைய ஆட்சி காலத்துல நம்ம படிச்சு வெளியே வந்திருந்தோம்னா பணம் கொடுக்காமல் வேலை வாங்கியிருப்போம். இப்ப கொடுத்த 1 கோடி ரூபாயை, கொடுத்த 50 லட்சம் ரூபாயை இனி நாம எப்படி சம்பாதிப்பது அப்படிங்கிற நிலையில தத்தளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர்களுடைய கோபம் எல்லாமே யார் பக்கம் திரும்பும் அப்படின்னா திமுக பக்கம் தான் திரும்பும். நம்ம கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சுட்டு வேலையை கொடுத்திருக்காங்க, லஞ்சம் வாங்கி கொடுத்திருக்காங்க. சோ ஆனா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கோபங்கள் உருவாகும். அதே நேரத்தில் இப்போ படிச்சு வெளியே வரக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எந்த விதமான லஞ்சமும் கொடுக்காம வேலை கிடைக்க போகுது. அப்போ இளம் தலைமுறையினர் யார் பக்கம் நிற்பாங்க? அப்போ பாத்தீங்கன்னா சாரை சாரையாக திமுக பக்கம் இருக்கக்கூடியவர்கள் தாவேகா பக்கம் தான் வருவாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு இனி இறங்கு முகம்தான். அண்ணா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இப்ப ஸ்டாலின் அவர்களுடைய காலத்துல முற்றிலுமாக இல்லாமல் அழியக்கூடிய நிலையில இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம வெளிப்படையாகவே பார்க்கலாம். அந்த திமுகவை அழிக்கக்கூடிய சக்தியாக, தூய சக்தியாக இந்த பக்கம் தளபதி விஜய் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி.